நீங்கள் இன்னும் நம்ம டெக் ஃபைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் உடனுக்குடன் கிடச்சிரும். ஸோ இன்றைக்கி இந்த டெக் வீடியோ சீரிஸில் என்ன பார்க்க போகிறோம், ஒரு சூப்பரான விஷயம் பார்க்க போகிறோம். அதாவது பெஸ்ட் லேப்டாப் சீரிஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2019 எண்டிங்கில் சூப்பரான ஒரு பெஸ்ட் லேப்டாப் பார்க்க போகிறோம். ஒரு 30,000 மதிப்புள்ள சூப்பர் ஸ்பெசிஃபிகேஷனோட இருக்கிற ஒரு சூப்பர் குவாலிட்டி லேப்டாப்னு சொல்லலாம். ஸோ ரொம்பவே குவாலிட்டிலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு ஸ்டாண்டர்டான லேப்டாப்னு சொல்லலாம். ஸோ நான் சூஸ் பண்ணுறதுக்கு 5 லேப்டாப் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 30,000 இருக்கிற லேப்டாப் தான். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே எப்படி உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் உங்களுக்கு சூட்டபிளான லேப்டாப் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணி வாங்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். ஸோ இந்த 5 லேப்டாப்புமே ரொம்பவே சூப்பரான லேப்டாப்னு சொல்லலாம். ஸோ ரொம்பவே ஸ்டாண்டர்டான லேப்டாப்னு சொல்லலாம். ஸோ இது யாருக்கெல்லாம் சூட்டபிளாக இருக்குன்னா, ஒரு நார்மல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறவங்க, ஒரு ஸ்டூடெண்ட் ஆகட்டும், ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும், ஒரு நார்மல் பர்பஸில் ஒரு ஸ்டாண்டர்டான லேப்டாப்னு சொல்லலாம். ஸோ லைஃப் டைம் ஃபுல்லாக நீங்கள் வச்சுக்கலாம் கண்டிப்பாக. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள். தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்குது டெக் ஃபைட். நான் உங்கள் டெக் குமார். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் டெக் வீடியோஸ், எலக்ட்ரிக்கல் சீரியஸ், ஜாப் சீரியஸ், அப்புறம் ஆன்லைன் சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ஜெட் ரிவ்யூஸ் ஏகப்பட்ட வீடியோ போட போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சூஸ் பண்ணி வச்சிருக்க 5 லேப்டாப்லுமே ஒரு காமனான விஷயங்கள் இருக்குது, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது முன்னாடியே பார்த்துடலாம். ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 15.6 ஃபுல் HD டிஸ்பிளே இருக்குது. ஸோ ரொம்பவே சூப்பரான டிஸ்பிளே சொல்லலாம். ஸோ ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா i3. ஸோ நான் i5 i7லாம் வந்துச்சு. ஸோ நான் ஏன் i3ல சூஸ் பண்ணேன்னா, நம்ம பட்ஜெட் வந்து 30,000 ஸோ அந்த 30,000 மதிப்புள்ள i3ல வாங்கினா ரொம்பவே ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் செம்மையாக இருக்கும். ஸோ நம்ம இந்த ரேட்டுக்கு வந்து i5ல வாங்க போனால், ஸோ ப்ராசஸர் மட்டும்தான் i5ல இருக்கும். ஸோ மீதி எல்லாமே வந்து ரொம்பவே சுமாராக தான் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேமரா ஆகட்டும், கிராஃபிக்ஸ் கார்டு ஆகட்டும், ஒரு ஹார்ட் டிஸ்க் ஆகட்டும், ரொம்பவே போராக கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து நம்ம i3ல வந்து ஒரு 30,000 பட்ஜெட்டில் வாங்க சூப்பராக இருக்கும். ஸோ ரேம் பார்த்தீங்கன்னா 4GB. இந்த 5 லேப்டாப்லுமே 4GB தான் இருக்கும். ஸோ ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா 1TB இருக்கும். கண்டிப்பாக 5 லேப்டாப்லுமே 1TB இருக்கும். ஸோ OS பார்த்தீங்கன்னா Windows 10 இருக்கும். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30,000 தான் இருக்கும். ஸோ 27,000 இருக்கலாம், ஸோ 28,000 இருக்கலாம், 29,000 இருக்கலாம். ஸோ வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும் ரேட். ஸோ பேட்டரி ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி வந்து மினிமமாக 6 ஹவர்ஸ் இருக்கும். இந்த 5 லேப்டாப்லுமே வந்து 1 இயர் வாரண்டி இருக்குது. அதுவும் இல்லாமல் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வந்து லைஃப் டைம் ஃபுல்லாக ஃப்ரீ. இந்த 30,000 பட்ஜெட்டில் வந்து ரேம் வந்து 8GBலையும் கிடைக்குது. ஸோ மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் செக் பண்ணும்போது ரொம்பவே கம்மியாக இருக்குது, போராக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கிராஃபிக்ஸ் கார்டோட RPM செக் பண்ணால் ஸோ ரொம்பவே போராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த 30,000 மதிப்புக்கு வந்து இந்த i3 8th ஜென்ரேஷனில் வாங்கினா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஸோ இந்த 5 லேப்டாப்போட லிங்க்ஸ் வந்து நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அமேசான் தனியாக கொடுத்துருக்கேன், ஃப்ளிப்கார்ட் தனியாக கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் பை பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம 5ஆவதாக பார்க்க வேண்டிய லேப்டாப் வந்து Lenovo IdeaPad S145. ஸோ இது ரொம்பவே சூப்பரான லேப்டாப் சொல்லலாம். யாருக்கெல்லாம் சூட்டபிளாக இருக்குன்னா, பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறமா வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான லேப்டாப் சொல்லலாம். ஸோ ஒரு நார்மல் பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணால் சூப்பரான லேப்டாப் சொல்லலாம். ஸோ இது ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 15.6 ஃபுல் HDயில் இருக்குது. ஸோ ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Core i3 8th ஜென்ரேஷன். ரேம் பார்த்தீங்கன்னா 4GB ரேம். ஸோ நீங்கள் எக்ஸ்பாண்டபிள் பார்த்தீங்கன்னா 32GB வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பாண்டபிள் பண்ணிக்கலாம். இதோட ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா 1TB இருக்குது. ஸோ ரொம்பவே நல்ல விஷயம் சொல்லலாம். 1TB இருந்தால் ஒரு நார்மல் லேப்டாப் சொல்லிட்டு நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தேன். OS பார்த்தீங்கன்னா Windows 10 ஹோம் பேசிக் தான், ரொம்பவே சூப்பரான OS சொல்லலாம். ஸோ இப்போ வர லேப்டாப் எல்லாமே Windows 10 தான் வருது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 28,000. இப்போதைக்கு இந்த ரேட் இப்போ கரண்ட் ரேட்டில் வந்து 28,000 இருக்குது. நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அமேசானும் கொடுத்துருக்கேன், ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த லிங்க் வச்சு பை பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ஜிகாட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா வந்து பேஸ் ஸ்பீட் வந்து 2.1. ஸோ நார்மலாக நம்ம லேப்டாப் வச்சிருக்கோம் 2.1 GHz ஸ்பீட் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3.9 வரை இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே வீடியோ சொல்லியிருக்கேன், 2.1லேருந்து 3.9 இருக்கிற GHz ஸ்பீடில் வாங்கினா ஒரு லேப்டாப் ஸ்டாண்டர்டான லேப்டாப் சொல்லலாம். ரொம்பவே சூப்பரான லேப்டாப் சொல்லலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கண்டினியூஸாக நீங்கள் நெட் ப்ரௌஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 6 மணி நேரம் சார்ஜ் தாங்கும். ஸோ நீங்கள் Lenovo IdeaPad வந்து கண்டிப்பாக நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வச்சு செக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த 4ஆவதாக பார்க்க போகிற லேப்டாப் வந்து Acer பிராண்ட் பார்க்க போகிறோம். ஸோ Acer Aspire 5S தான் நம்ம பார்க்க போகிற லேப்டாப். இதோட டிஸ்பிளே வந்து 15.6 ஃபுல் HDயில் இருக்குது. ஸோ ஒரு ஃபுல் HDன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாலே ஒரு சூப்பர் லேப்டாப் தான். ப்ராசஸர் வந்து Core i3 8th ஜென்ரேஷன். ரேம் வந்து 4GB. ஸோ இதுவும் வந்து 32GB வரைக்கும் எக்ஸ்பாண்டபிள் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து 1TB கொடுத்துருக்காங்க. ஸோ OS வந்து Windows 10 ஹோம் பேசிக். ஸோ உங்கள் லைஃப் டைம் ஃபுல்லாக வந்து Windows 10 நீங்கள் ஃப்ரீ ஆக்டிவேஷனோடு பண்ணி தராங்க. ப்ரைஸ் வந்து 30,990 rupees, அதாவது 30,990 ரூபாய். ஸோ Acer பிராண்ட் வந்து ரொம்பவே ஸ்டாண்டர்டான பிராண்ட்னு சொல்லலாம். ஸோ ரொம்பவே சூப்பரான லேப்டாப்லாம் அதில் இருந்தால் வந்து பிராண்ட் நல்லா இருக்கு. ஸோ Acer கொடுக்குற ரிவ்யூ ரேட்டிங்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இதோட பேஸ் ஸ்பீட் வந்து 2.2 GHz ஸ்பீடில் இருக்குது. ப்ராசஸர் ஸ்பீட், கிராஃபிக்ஸ் கார்டு வந்து 32GB. ஸோ கேமிங்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல லேப்டாப் சொல்லலாம். ஸோ இதோட பேட்டரி ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி வந்து 8 ஹவர்ஸ் இருக்குது. ஸோ 8 ஹவர்ஸ்ன்றது ரொம்பவே ஒரு இப்போ வர லேப்டாப்லாம் ரொம்பவே அதிகம். ஸோ 8 ஹவர்ஸ் வந்து பேட்டரி ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி இருக்குது. ப்ரௌசிங் பண்ணும்போது 8 ஹவர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ Aspire 5S வந்து ரொம்பவே சூப்பரான லேப்டாப். இதோட டிஸ்பிளே குவாலிட்டிலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக பை பண்ணுங்கள்.
ஸோ நம்ம அடுத்ததாக மூணாவதாக பார்க்க வேண்டிய பிராண்ட் வந்து ஏசூஸ். ஸோ ஏசூஸில் வந்து ரொம்பவே சூப்பரான லேப்டாப்ஸ்லாம் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ரீசெண்டாக ரொம்பவே சூப்பரான லேப்டாப்லாம் லான்ச் ஆச்சு. ஸோ கேமிங்காக ரொம்பவே பிரபலமான ஒரு கம்பெனின்னு சொல்லலாம். ஸோ நம்ம பார்க்க போகிற லேப்டாப் வந்து ஏசூஸ் விவோ புக் 15 சொல்லியிருக்காங்க. ஸோ ஏசூஸ் விவோ புக் 15 வந்து ரொம்பவே சூப்பரான லேப்டாப்னு சொல்லலாம். ஸோ டிஸ்பிளே வந்து சேம் 15.6 ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளேல இருக்குது. இதோட ப்ராசர் வந்து கோர் i3 8 ஜென்ரேஷன், ரேம் வந்து 4GB. ஸோ இதே ரேட்டில் வந்து 32 நினைக்கிறேன். ஸோ 32,000 வந்து 8GB ரேமில் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இதோட ஹார்ட் டிஸ்க் வந்து 1 TB கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மல் வந்து ஆர்பிஎம்மோட இது வந்து கம்பேர் பண்ணும்போது ஸோ இது வந்து 7200 இருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஸோ ஹார்ட் டிஸ்கில் வந்து 2 ஆர்பிஎம் தான். ஸோ 5400 ஆர்பிஎம் ஒன்று, 7200 ஆர்பிஎம் ஒன்று. ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து ஸ்பீடு வந்து எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆர்பிஎம் தான் குறிக்குது. ஸோ இந்த ஆர்பிஎம் ஸோ இந்த ஏசஸ் லேப்டாப் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ OS பார்த்தீங்கன்னா Windows 10. ஸோ எல்லா ஆர்டினரி லேப்டாப்லாம் இப்போ வரது எல்லாமே Windows 10 தான் வருது. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சேம் ப்ரைஸ் சொல்லலாம். ஸோ 30,000 எக்ஸாக்டாக 30,000 வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிடும். ரேட் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து 30,000 இருக்கும். ஸோ இது ஸ்பீடு வந்து 2.3 GHz கோர் ஸ்பீடில் இருக்குது. ஸோ GHz ஸ்பீடு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ ப்ராசஸ் ஸ்பீடு வந்து 2.3 மேலே இருந்தாலும் ஒரு நல்ல லேப்டாப்னு சொல்லலாம். ஸோ இது HD வெப்கேம், இதோட இன்டர்ஃபேஸ், ஸோ இதோட ஸ்டைல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. லேப்டாப்போட ஸ்டைல்ஸ்லாம் இதோட கேட்சி மெமரி வந்து 4 MB இருக்குது. ஸோ கேட்சி மெமரி வந்து ஒரு 3 MB இருந்தாலே ஒரு சூப்பரான லேப்டாப்னு சொல்லியிருந்தேன். 2 MB இருந்தாலும் ஓகே தான். ஸோ 4 MB கொடுத்துருக்காங்க. ரொம்பவே கேமிங்காக ரொம்பவே சூப்பரான லேப்டாப்னு சொல்லலாம். ஸோ இதோட கிராஃபிக்ஸ் கார்டெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இவங்களும் வந்து MS ஆஃபீஸ் ஃப்ரீயாக பண்ணி தராங்க. ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்பவே சூட்டபிளான லேப்டாப்னு சொல்லலாம். ஸோ ஏசஸ் விவோ புக் 15 வந்து ரொம்பவே நிறைய வேரியேஷன் லேப்டாப் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு பை பண்ணுங்கள். ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணிவிட்டு பை பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக ரெண்டாவதாக பார்க்க வேண்டிய லேப்டாப் வந்து லினோவா. ஸோ லினோவா பிராண்டில் வந்து ரொம்பவே சூப்பரான லேப்டாப் இது. ஸோ லினோவா IdeaPad 330S. ஸோ டிஸ்பிளே வந்து 14 inch ஃபுல் ஹெச்டியில் இருக்குது. ஸோ டிஸ்பிளே மட்டும் தான் கம்மி. ஸோ மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராசர் வந்து கோர் i3 8 ஜென்ரேஷனில் இருக்குது. ஸோ ரேம் வந்து 4GB, ஹார்ட் டிஸ்க் வந்து 1 TB கொடுத்துருக்காங்க. ஸோ OS வந்து Windows 10 ஹோம் பேசிக் தான். ஸோ ப்ரைஸ் வந்து 30,990 rupees இருக்குது. இதோட ப்ராசஸ் ஸ்பீட் வந்து 2.2 3.4 GHz ஸ்பீடில் இருக்குது. ஸோ ரொம்பவே சூப்பரான ப்ராசர்னு சொல்லலாம். ஸோ இதோட கேட்சி மெமரி வந்து 4 MB தான். ஸோ இதோட கிராஃபிக்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் வெப்கேம் HD வந்து HD 720p இருக்குது. ஸோ இதோட வெப்கேமோட கிளாரிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ டிஸ்பிளே வந்து 14 inch இருக்குது. ஸோ மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ லினோவா IdeaPad 330S வந்து ரொம்பவே சூப்பரான லேப்டாப்னு சொல்லலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக ஃபஸ்ட் ப்ளேஸில் பார்க்க வேண்டிய லேப்டாப் வந்து ஏசர் பிராண்ட். ஸோ ஏசர் பிராண்ட் Aspire 3 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏசர் Aspire 3. ஸோ டிஸ்பிளே வந்து 15.6 inch ஃபுல் ஹெச்டியில் இருக்குது. ஸோ ப்ராசர் வந்து கோர் i3 8 ஜென்ரேஷன், ரேம் வந்து 4GB. இதோட ஹார்ட் டிஸ்க் வந்து 1 TB இருக்குது. ஸோ OS வந்து Windows 10. ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மி. ஸோ கம்பேரபிளி ரொம்பவே கம்மி. ஸோ மற்ற லேப்டாப் வந்து நான் இப்போ சொன்ன வரைக்கும் கம்பேர் பண்ணும்போது 28,000 தான் இருக்குது. பேட்டரி ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி வந்து 8 hours இருக்குது. ஸோ ரொம்பவே நல்ல லேப்டாப் சொல்லலாம். ஸோ ஏசர் பிராண்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக நம்பலாம். ஸோ அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த லேப்டாப். இதோட ப்ராசஸ் ஸ்பீட் வந்து 2.2 மேலே இருக்குது. இதோட ப்ராசஸ் ஸ்பீட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ 2.2 GHz ஸ்பீடில் இருக்குது. ஸோ இதோட டைப் ரேம் டைப் வந்து DDR4 வகை. ஸோ ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த ரேம் வகை வந்து ரொம்பவே சூப்பரான ரேம் சொல்லலாம். ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு வந்து 32GB இருக்குது. ஸோ ரொம்பவே கேமிங்காகவும் ரொம்ப நல்ல லேப்டாப்னு சொல்லலாம். ஸோ டிஸ்பிளே குவாலிட்டிலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லேப்டாப்போட ஓவரால் ரேட்டிங் வந்து ரொம்பவே சூப்பரான லேப்டாப். ஸோ அதனால தான் இது வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் பார்த்த லேப்டாப்லேயே வந்து ஏசர் Aspire 3 வந்து ரொம்பவே சூப்பரான லேப்டாப். ஸோ பை பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்ன இந்த 5 லேப்டாப் வந்து ரொம்பவே சூப்பரான லேப்டாப். ஸோ மேலும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து கமெண்ட் நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு முடிஞ்சால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பட்ஜெட்டில் லேப்டாப் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ நண்பா. டெக் வீடியோஸ், டெக் நியூஸ் சீரியஸ், ஜாப் சீரியஸ், எலக்ட்ரிக்கல் சீரியஸ், இன்டர்வியூ சீரியஸ்னு சொல்லி ஏகப்பட்ட வீடியோ போட போகிறோம். மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ நண்பா.